மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அதிசயமான பாதையில் தேவன் நடத்துவாராக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 2 காரியங்களை இங்கே தேவன் இந்த நாளில் வைக்கிறார். அப்படியே ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு காரியமாக சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமுற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று சொல்லி தன்னுடைய வாயிலிருந்து அநேக வார்த்தைகளை ஜனங்களை குறித்து அவர் தினங்களை நோக்கி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதில் அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் வெளிச்சமாக இருந்தாரோ, அவரிடத்தில் நாம் போய் எப்படி சேர்ந்தோமோ அதே போலதான் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலமாக அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விசுவாசத்தில் மறுபடியும் எழும்பினவனாய் இயேசுவை தரித்து கொண்டு மறுபடியும் அவன் இயேசுவை போல வாழ ஆரம்பிக்கிறானோ, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் உலகத்திற்கு இயேசுவை போல பிரகாசிக்கிறவனாக, எப்படி இயேசுவிடத்தில் ஜனங்கள் கடந்து வந்து அவரிடத்தில் அநேக வசனங்களை கேட்டார்களோ அதே போல அவன் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறான். எப்படிப்பட்ட வெளிச்சமாயிருக்கிறானா, அதை கீழுள்ள வசனத்தில் அழகாக சொல்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வெளிச்சத்தை ஜனங்களுக்கு முன்பாக நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும். விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அப்போது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல நற்கிரியைகளை செய்து ஜனங்கள் தேவனை மைமைப்படுத்தும்படி நீங்கள் வாழ்ந்து இவ்விதமாய் உலகத்திற்கு வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தேவன் அழகாக சொல்கிறார். எனக்கு மாணவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறதுனால் நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இயேசு நமக்காக வெளிச்சத்தை கொடுத்து அவர் நம்மை இரட்சித்து மீட்டு கொண்டார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் பிரகாசித்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய வசனம் அவருடைய எல்லா காரியமும் நம்மளில் நிறைவாகும் போது, அவர் நம்மில் வாழும்போது நிச்சயமாக அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தை மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைத்தால் யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரமபிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும் போது வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். எனக்கு அன்பார்ந்த அப்படினாலே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்தவம் நற்கிரியைகளை செய்துதான் வளர்ந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் இப்போதைய கிறிஸ்தவம் நற்கிரியைகளை செய்வதில் மிகவும் குறைந்ததாய் காணப்படுகிறது. ஆதி நாட்களில் அநேக மிஷனரிகள் கடந்து வந்து
தங்களுடைய உடைமைகள், சொத்துகள் எல்லாவற்றையும் தங்களுக்கென்று வைக்காமல் அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக கல்லூரிகள், அநேக ஆஸ்பத்திரிகள் இப்படியாக தங்களுடைய உடைமைகளை எல்லாம் மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கிறிஸ்தவத்தை வளர்த்தார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளை, ஆதி நாட்களில் இப்படி நன்மையான காரியங்களை செய்துதான் கிறிஸ்தவத்தை வளர்த்தினார்கள். அநேக நற்கிரியைகளை செய்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. அநேகர் படித்தார்கள். அநேகர் படிப்பறிவுள்ளவர்களாய் மாறினார்கள். தேசத்தில் இயேசுடைய நாமம் வளர்ந்தது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பிசாசானவன் எப்போதும் இருட்டுக்குள்ளேயே வைக்க விரும்புகிறான். ஜனங்களை இருட்டிலே வைக்க அவன் விரும்புகிறான். படிக்க வைப்பதற்கோ அவனுக்கு இஷ்டமில்லை. ஆனால் இயேசுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ, ஜனங்கள் தங்களுடைய உடைமைகளை தங்களுக்கென்று வைக்காமல் மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணி அநேக கல்லூரிகள், அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக ஆஸ்பத்திரிகள் இப்படி ஜனங்களுக்கு தேவையான நற்கிரியைகளை செய்து, ஏழைகளுக்கு உதவுதல், இப்படி அநேக காரியங்களை செய்து நற்கிரியைகளை செய்ததினால் அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அப்படினால்தான் நாமும் கூட இயேசுவை அறிந்து கொண்டோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆனால் இப்போதுள்ள கிறிஸ்தவத்தில் தங்களுக்கென்று அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கிற தன்மை இருப்பதினால், எல்லாம் எங்களுக்கென்று அப்படி வைத்துக் கொள்வதனால் அநேக இடங்களில் இயேசு போய் சேர முடியவில்லை, கிறிஸ்தவம் போய் சேர முடியவில்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் இருளிலே காணப்படுகிறார்கள். அநேக அந்நிய ஜனங்கள் இப்போது தான தர்மங்களை செய்கிறார்கள். கிறிஸ்தவம் அப்படியே தங்களுக்கென்று இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிராமல் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழ்வதைப் போல கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பெரிய பெரிய ஜெப கோபுரங்களை கட்டுகிறார்கள். அதிகமாக பணத்தை அதில் விரயம் செய்கிறார்கள். அநேக பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்கள். தங்கள் பணத்தை எல்லாம் அதில் விரயம் செய்கிறார்கள். எந்த தான தர்மங்களோ, எந்த காரியங்களும், எந்த நற்கிரியைகளும் செய்யாதவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்களுக்கென்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டிய இடத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறிவிடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்து நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளை, நிச்சயமாக அந்த வெளிச்சம் மரக்காலில் மூடி வைக்கப்படாமல் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படும் போது நிச்சயமாக அநேகருக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். அப்படி நற்கிரிகளை செய்து தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக இங்கே சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆனால் மலையின் மேல் அந்த பட்டணத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம். இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உண்மையில் சொல்லும்போது, 2 பேர் வீட்டை கட்டினார்கள். ஒருவன் கன்மலையின் மேல் கட்டினான், இன்னொருவன் மணலின் மேல் கட்டினான். 2 பேரும் வீட்டை தான் கட்டினார்கள். மணலில் மேல் வீடு கட்டினவன் மிக விரைவாக, எளிதாக அவன் சீக்கிரமாய் கட்டி முடித்திருப்பான். ஆனால் கன்மலை மேல் கட்டினவனோ மிகவும் சிரமப்பட்டு அநேக பாடுகளை அனுபவித்து எல்லா பொருட்களையும் கன்மலையில் மேல் கொண்டு போய் சேர்த்து மிகவும் பொறுமையாக, மிகவும் கஷ்டப்பட்டு அநேக பிரச்சனைகளை சந்தித்து அவன் அந்த கன்மலையின் மேல் அந்த வீட்டை கட்டியிருப்பான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, ஆனால் மணலின் மேல் கட்டினவனோ விரைவாக அவன் அஸ்திபாரம் போட்டு, விரைவாக எல்லா காரியங்களையும் எளிதாக அஸ்திபாரம் போட்டு அவன் மிக விரைவாக கட்டி முடித்திருப்பான். ஆனால் 2 பேருக்கு வாழ்க்கையிலும் மழை, காற்று, புசல் காற்று போன்ற பிரச்சனைகள் வந்தது. ஆனால் மணலின் மேல் கட்டினவனுடைய வீடோ அப்படியே சாய்ந்து போனது. அவைகளை தாக்கு பிடிக்க முடியாமல்
அது அழிந்து போனது. ஆனால் கண்மலையின் மேல் கட்டினவனுடைய வீடோ ஏற்கனவே அநேக பிரச்சனைகளை, பாடுகளை அவன் சந்தித்திருந்தபடினால், எல்லாவற்றையும் கண்மலையில் சரியாக அவன் கட்டினபடினால் அவனுடைய வீடு காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த ஓமையை பார்க்கிறோம். எனக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு தன்னுடைய வீட்டை கட்டினவன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவன் சமாளித்து போக தேவன் அவனுக்கு பலன் கொடுப்பார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மேல் அநேக காரியங்களை செய்வது என்பது மிகவும் எளிது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வது என்பது மணலின் மேல் வீடு கட்டினவனைப் போல மிகவும் எளிது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுவின் மீது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வீட்டை கட்டுவது என்பது மிகவும் கடினமான காரியம். அவர் சொன்ன யாவற்றையும் கைக்கொண்டு அவரை வெளிப்படுத்தினால் மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் கண்மலையின் மேல் வீடு கட்டினால் நிச்சயமாக அது மறைந்திருக்க மாட்டாது. நிச்சயமாக அது மறைந்திருக்க மாட்டாது. எனக்கு மாதடைய பிள்ளைகளே, அது எல்லாருடைய பார்வைக்கும் நிச்சயமாக தெரியும். ஒரு அநேக பாடுகளை பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பட்டணத்தை கட்டலாம். ஆனால் எல்லாருக்கும் அது மறைந்திருக்கவே முடியாது. எல்லாருக்கும் அது தெரிகிறதாவே காணப்படும். அதுபோல தான் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம் அநேக பாடுகளை, அநேக கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து இயேசுவுக்காக எப்படியாவது அவர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படும் போது சத்துருவானவன் அதிகமாக அநேக வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடலாம். அதிகமாக நாம் நெருக்கப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அப்படியே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு நாம் நம்மை கட்டி எழுப்பும் போது நிச்சயமாக கட்டி முடித்த பின்பு அது மறைந்திருக்கவே அது ஒரு நாளும் அது உடைந்து போவதில்லை, மறைந்து போவதில்லை. அது ஒரு கம்பீரமாய் இயேசுவோ வெளிப்படுத்தி கொண்டு நிற்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதுதான் தேவன் அழகாக சொல்லுகிறார். நிச்சயமாக உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகள் உலகத்திற்கு காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் அது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்மை சார்ந்த கஷ்டப்படுகிறதான பிள்ளைகளுக்கும் உரியது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நற்கிரியைகளை வெளிப்படுத்தும் போது நம்முடைய வெளிச்சம், இயேசு நமக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அதே போல எப்போதும் மரக்காலால் நம்முடைய வெளிச்சத்தை மூடி வைக்காதபடிக்கு விளக்கத்தண்டின் மேல் வைக்க வேண்டும். நாம் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் மத்தியில் பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிகள் நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கண்மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டாது. கண்மலையின் மேல் நம்முடைய பட்டணத்தை கட்ட வேண்டும். நம்மை கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேல் சரியாக அஸ்திவாரம் போட்டு சரியாக நாம் கட்டும்போது நாம் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டோம். அநேகர் பார்க்கும்படியாய், அநேகருக்கு மாதிரியாக, அநேகர் நம்மை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை நோக்கும்படி நாம் மறைந்திருக்காமல் தேவனோடு கூட தேவனை வெளிப்படுத்தி, இயேசுவை வெளிப்படுத்தி ஜீவிப்போம். வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இதற்காகவே பிரயாசப்படுவோம், இதற்காகவே ஓடுவோம். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு விலகி ஜீவிப்போம். ஏனென்றால் இந்த உலகம் நமக்குரியதல்ல. இந்த உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்ற பவுலடிகளாரின் வார்த்தை ஒருபோதும் மறந்து போகாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் ஏற்கனவே தேவனுடைய வாழ்க்கையில் வர்ஷிக்கப்படினால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மையான நாளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. காலை பொழுது கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, எங்களை பிரகாசிப்பித்தபடினால் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கின போது நீர் எங்களை பிரகாசிக்க செய்தீர். அந்த வெளிச்சம் ஆண்டவரே உலகத்தில் பிரகாசிக்கும்படியாய் அந்நற்கிரிகளை செய்யும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போலப்பா, உம்முள் வேரூன்றி நாங்கள் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டு
பட்டணத்தை கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை நான் உண்மையில் கட்டி ஆண்டவர் கட்டும்போது நிச்சயமாக நாங்கள் மறைந்திருக்க மாட்டோம். உண்மை எப்போதும் வெளிப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த உலகத்தை தேடி ஓடாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய காரியங்கள் அதிகமாய் கவனமாயிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரே, என் தேவன் நோய்களை குணமாக்குங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, வேதனைகளை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.